அப்போ ரீசெண்டாக இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்னஞ்சிறு பழக்கங்கள்னு சொல்லிட்டு, அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸோட தமிழ் வெர்ஷன் இது. இந்த புக்கோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் இந்த ஆத்தர் கொடுத்துருப்பாரு. ரொம்பவே சூப்பரான என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். அதில் மொதல் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் வச்சுருக்கோம். அந்த ரூமோட டெம்பரேச்சர் இப்போ 20 இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த ஐஸ் க்யூபோட அந்த ரூமோட டெம்பரேச்சரை போய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 21, 22, 23, 25, 27 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த ஐஸ் க்யூப் அப்படி க்யூபாக தான் இருக்குது. ஸோ அது 27க்கு அப்புறம் 28, 29, 30 வந்துருச்சு. ஸோ 30 வர்றப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் க்யூபாகவே தான் இருக்குது. பட் ஆனால் 31 அந்த 1 டிகிரி அந்த அதிகப்படுத்தினோன்னு அந்த ஐஸ் கட்டி உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த 1 டிகிரினால தான் ஐஸ் கட்டி உருகிருச்சான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அதாவது அந்த 21வது டிகிரியிலேருந்தே அந்த ஐஸ் க்யூப் உருகிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பட் ஆனால் அதோட ஃபைனல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 31வது டிகிரியில் தான் அது காமிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்டிங்லேயோ மிட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காதாலேயே நம்ம நிறைய இதை குவிட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் சூப்பராக சொல்லியிருந்தார். ஒருத்தர் பாறை உடைக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையை உடைக்கிறதுக்காக உளி சுற்றி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காரு. தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாறையை அவர் அந்த உளி இதை வச்சு பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் கவுண்டரும் பண்ணுறாரு. தூரத்துலேருந்து பார்க்குறவர் அவர் 100 தடவை அந்த பாறையை அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கிராக் எதுவுமே விழலை. ஆனால் அந்த 101வது தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக் அந்த பாறையில் விழுந்து 2ஆக அந்த பாறையை உடஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வந்து அந்த 102வது அந்த அடியில் தான் அந்த பாறை உடஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 100 அடி ஏற்படுத்தின தாக்கம் தான் அந்த 101வது அடியில் அந்த பாறையை பிளக்க வச்சுருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்லேயும் சரி, சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லேயுமே சரி, நமக்கு ஸ்டார்டிங்கில் மிடிலேயோ அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காதாலேயே நிறைய பேர் குவிட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்து சின்ன சின்ன வெற்றிகள் தேவை, சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைங்கிறத சூப்பராக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த புக்கோட சம்மரி ஏதாவது வேணும், சின்ன சின்ன பாட்டாக டாபிக் பை டாப்பிக்காக வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவாகவும் இல்லைனா ஷார்ட்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸாக நம்ம கவர் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு புக்கு. நிறைய டிப்ஸு, நிறைய ட்ரிக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காரு. இன்னும் இவரோட பர்சனல் ஸ்டோரியே பயங்கர மோட்டிவேஷனாக நமக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கை வாங்கி படிக்க பாருங்கள். இல்லைனா நம்ம சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவும் நம்ம போடலாம். வாழ்க வளமுடன்.